எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? வணக்கம். இன்னைக்கு நாம எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு சென்னையில எப்படி அவங்க ஒரு நம்பகமான பேரா இருக்காங்க, அவங்க அப்ரோச் என்னன்னு பார்ப்போம். ஆமா, குறிப்புகள் படி பார்த்தா ஒரு 18 வருஷம். ஆமா, கிட்டத்தட்ட 18 வருஷம் அனுபவம் இருக்குன்னு சொல்றாங்க. 18 வருஷமா? அப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, தென்னிந்தியா முழுக்க ஹோட்டல்ஸ், ஆபீஸ் பில்டிங்ஸ், வீடுகள்னு பல திட்டங்கள் பண்ணிருக்காங்க. அவங்களோட நோக்கம் மலிவு விலையில நல்ல தரமான சேஃபான வீடுகளையும் கமர்ஷியல் பில்டிங்கையும் கட்டுறது. சரி, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டெவலப்பர் ஆகணுங்கிறது அவங்க விஷன் இல்லையா? ஆமா, அது அவங்களோட லாங் டர்ம் கோல். சரி, இதை எப்படி அவங்க பண்றாங்கன்னு பாப்போம். முதல்ல என்ன மாதிரி பில்டிங்ஸ் கட்டுறாங்க, டிசைன் எப்படி பண்றாங்க? மெயினா ரெசிடென்ஷியல் அப்புறம் கமர்ஷியல் பில்டிங்ஸ். இதுல ஃபவுண்டேஷன்ல 2 டைப் சொல்றாங்க பாத்தீங்களா. ஒன்னு ரபிள் ஃபவுண்டேஷன். ரபிள் ஃபவுண்டேஷன் தான். அது கொஞ்சம் பொதுவா கொஞ்சம் செலவு கம்மியான முறை. இன்னொன்னு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஓ, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். அதுல என்ன ஸ்பெஷல்? மாடி ஏத்திக்கலாம்னு சொன்னீங்களே. ஆமா, கரெக்ட். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல அந்த பில்லர்ஸ், பீம்ஸ் இதுதான் பில்டிங்கோட வெயிட்டை தாங்கும். அதனால நடுவுல வர்ற சுவரெல்லாம் உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். ஓஹோ. ஃபியூச்சர்ல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னும் ஃப்ளோர்ஸ் கட்டணும்னாலும் இதுல ஈஸியா பண்ணிடலாம். கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி. புரியுது. டிசைன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்களேன். ரொம்ப டீடைல்டா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அது முதல்ல வாஸ்துபடி 2D பிளான் போடுறாங்க, அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர்ஸை வச்சு. சரி. அப்புறம் AutoCAD, STAAD Pro, 3ds Max, Revit இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. 3D எலிவேஷன் கூட 3 ரேஞ்சில் தராங்க, லோ, மீடியம், ஹை பட்ஜெட்னு. STAAD Pro எதுக்கு யூஸ் பண்றாங்க? அது பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியை டிசைன் ஸ்டேஜ்லயே செக் பண்ணிடலாம். பில்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஓ, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த 3D அனிமேஷன் வீடியோ? ஆமா, அது ஒரு நல்ல விஷயம். உங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சா எப்படி இருக்கும்னு ஒரு முழு வீடியோவாவே நீங்க பார்க்கலாம். ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இன்டீரியர், எக்ஸ்டீரியர்லயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வுட் ஒர்க், கிளாஸ் ஒர்க், ஃபால் சீலிங், மாடுலர் கிச்சன். சரி சரி, டிசைன் நல்லா பண்றாங்க. ஆனா அது சரியா கட்டுறது தான் முக்கியம் இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்றாங்க? இங்க தான் உங்களோட 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். குறிப்பா சாயில் டெஸ்டிங், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணுமே. ஆமா, அதுதான் பேஸ். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் நல்லா நிக்கும்னு நம்புறாங்க. பூமி பூஜை, அஸ்திவாரம், அப்புறம் ரூஃப் கான்கிரீட்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்றாங்க. அந்த ரூஃப் கான்கிரீட்டுக்கு 15 to 21 நாள் கியூரிங்னு சொல்றாங்களே, அது எதுக்கு அவ்வளோ நாள்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்கிரீட் போட்ட பிறகு அது அதோட முழு பலத்தை அடையறதுக்கு தொடர்ந்து தண்ணி ஊத்தி ஈரப்பதமா வைக்கணும். அதுதான் கியூரிங். ஓ. அவசரப்பட்டா கான்கிரீட் வீக் ஆகி கிராக்ஸ் வரலாம். அதனால இந்த 15 to 21 நாள் கண்டிப்பா தேவை. இது அவங்க குவாலிட்டிக்கும் சேஃப்டிக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டுது. சரிதான். இதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள், அதாவது சுவர் எழுப்புறது, தர போடுறது, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் எல்லாம். ஆமா, எலக்ட்ரிக்கல்ல ஃபயர் ப்ரூஃப் ஒயர், பிளம்பிங்ல நல்ல குவாலிட்டி பைப்ஸ் யூஸ் பண்றதாவும் சொல்றாங்க. இது கூட சோலார் இன்வெர்ட்டர், ஹீட்டர், சிசிடிவி இந்த மாதிரி விஷயங்களும் பண்றாங்களா? ஆமா, அதையும் அவங்க சர்வீஸ்ல இன்க்ளூட் பண்றதா குறிப்புல இருக்கு. சரி, எல்லாத்துக்கும் மேல விலை விவரம் எப்படி? பேக்கேஜஸ்லாம் இருக்கா? இருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு சுமார் 1499 ரூபாய் ஆரம்பிச்சு 2249 ரூபாய் வரைக்கும் சில பேக்கேஜஸ் இருக்கு. ஓ, இதுல என்ன வித்தியாசம் வரும்? மெயினா யூஸ் பண்ற மெட்டீரியலோட பிராண்ட், குவாலிட்டி மாறும். சிமெண்ட்ல பிரியா மாதிரி பிராண்ட்ல இருந்து அல்ட்ராடெக் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்டீல், செங்கல், தரைக்கு டைல்ஸ் அல்லது கிரானைட், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்னு எல்லாத்துலயும் தரம் மாறும். அப்போ பட்ஜெட்டை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, உங்க பட்ஜெட்டுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி முக்கியங்கிறத பொறுத்தும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். 35 ரூபா டைல்ஸ்ல இருந்து 150 ரூபா கிரானைட் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இதுல சிலது இலவசமா தரதாவும் சொன்னீங்க. ஆமா, 2D பிளான், 3D எலிவேஷன், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் டிராயிங்ஸ், அப்ரூவல் டிராயிங், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இதெல்லாம் இலவசமா செஞ்சு தரதா சொல்றாங்க. அது பெரிய ஹெல்ப். லோன் அரேஞ்ச்மெண்ட் 100% லோன் ஏற்பாடு பண்றதா சொல்றாங்க. அப்புறம் வீடு கட்டும் போது சிசிடிவி கேமரா வச்சு நீங்க கண்காணிக்கலாம். ஆஹா, டிரான்ஸ்பரண்டா இருக்கு. வாரண்டி எப்படி? 5 வருஷம் வாரண்டி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க சர்வீஸ் சப்போர்ட்னு சொல்றாங்க. வாழ்நாள் சர்வீஸ் சப்போர்ட்டா? அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்?
அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய பாயிண்ட். வாழ்நாள் சப்போர்ட்னா எக்ஸாக்டா என்ன கவர் ஆகும்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா கஸ்டமரோட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண விரும்புறாங்கன்னு தெரியுது. அந்த சிசிடிவி கண்காணிப்பு கூட ஒரு வெளிப்படை தன்மைக்கு நல்லதுதான். பேமெண்ட் எப்படி மொத்தமா கட்டணுமா? இல்ல அதையும் தெளிவா பிரிச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்னா 16 இன்ஸ்டால்மெண்ட்ஸ், கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா 24, கிரவுண்ட் பிளஸ் 2 ஃப்ளோர்ஸ்னா 32 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. ஓ, அப்போ பிளான் பண்ணிக்க வசதியா இருக்கும். ஆமா, வீடு கட்டி பார், கல்யாணம் பண்ணி பார்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரி தெளிவான பிளானிங் இருந்தா கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஆஹா, மொத்தம் எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி தெரியுது. தெளிவான ப்ராசஸ், நிறைய ஆப்ஷன்ஸ், பேக்கேஜஸ், லாங் டேர்ம் சப்போர்ட்னு அவங்க அனுபவமும் டெக்னாலஜி யூசேஜும் நல்லா இருக்கு. கண்டிப்பா. இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இப்போ நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு கட்டும்போது டெய்லி என்ன நடக்குதுன்னு அப்டேட் கிடைக்கிறது, இந்த சிசிடிவி மானிட்டரிங், அப்புறம் இந்த வாழ்நாள் சர்வீஸ் சப்போர்ட்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமா படுது? இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சியும் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்கான ஒரு கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு நீங்க தான் முடிவு செய்யணும். அதோட மதிப்பு என்னன்னு நீங்க தான் எடை போடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.